பிள்ளைகளிடத்துல பேசும்போதும், பெற்றோரிடத்துல பேசும்போதும், உங்கள் உறவிடத்துல பேசும்போதும் அங்கே ஒளிவு மறைவு இல்லாமல் ஒரு தெளிவு இருக்கட்டும். ஏனென்றால் நீங்கள் குடும்பத்தின் மேய்ப்பன். நீங்கள் குடும்பத்தின் மேய்ப்பன். நீங்களே கலக்கி விட்டு இல்ல குழப்பி விட்டு அதுக்கப்புறம் அதில் தெளிவில்லை அவர்கள் பார்க்க முடியாது. ஆஸ் அ ஃபேமிலி ஹெட், வெறும் குடும்ப தலைவனுக்கு மட்டும் சொல்லல, ஒரு குடும்பத்தில் இருக்கிற அத்தனைகளுக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் நல்ல மேய்ப்பர்கள் என்றால் ஃபால்ஸ் ஹோப் கொடுக்காம உங்க பிள்ளைங்களை வளருங்க. பொய்யான நம்பிக்கை கொடுக்காதீங்க. அதை வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றது, அதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் அவங்க மனதிலே தாக்கத்தை ஏற்படுத்தும். அது மனைவியா இருந்தாலும் புருஷனா இருந்தாலும். உங்கள் ஆம் ஆம் என்றும், உங்கள் இல்லை இல்லை என்றும் இருக்கட்டும். முடியும்னா முடியும்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. அதுதான் தெளிந்த தண்ணீர், அமர்ந்த தண்ணீர். யூ கேன் see everything. என்னுடைய அப்பா இங்கே எப்படி இருக்காருன்னா அங்கேயும் அப்படிதான் இருப்பார். என் அம்மா இங்க எப்படி இருக்காங்கன்னா அங்கேயும் அப்படிதான் இருப்பாங்க. எங்க அம்மா வீட்டில் எப்படி பேசுவாங்களோ அப்படிதான் வெளியிடத்துலயும் பேசுவாங்க. எங்க தாத்தா பாட்டி இப்படி இருக்கும்போது, உங்க அப்ப அறிவு கெட்ட வேண்டான்னு தாத்தா பாட்டி நம்முடைய பிள்ளைகிட்ட சொல்லிடுவாங்க. அப்புறம் நம்ம போகும்போது நம்முடைய அப்பா அம்மா அறிவாளிடா அப்படிம்பாங்க நம்மள. இப்ப இந்த குழந்தைக்கு என்ன இருக்கும்? பொய் காரிடா நீ அப்படின்னு அவங்கள பார்த்து சொல்ற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? என்ன நடக்குதுங்க? அப்போ பொய் சொல்லுவது தவறு இல்லை போல இருக்கு. எங்க தாத்தா பாட்டி சொல்றாங்க, எங்க அப்பா அம்மாவை சொல்றாங்க, அப்போ பொய் சொல்றது தப்பு இல்லை. யார் இந்த வேலையை ஆரம்பிச்சு விட்டது? நாம், நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய பிள்ளைகள், வளர்ந்து வருகிற நம்முடைய பிள்ளைகள் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் தெளிவான கிளாரிட்டி இருக்கட்டும் உங்க பேச்சுல.